ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரூட்டர். சரிங்களா? சரி, இது ரவுட்டரா இல்லை ரூட்டரா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு. ப்ரொனன்சியேஷன்லேயே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சரிங்களா? இப்போ பெயிண்ட் அடிக்கிறவரை நம்ம என்ன சொல்கிறோம்? பெயிண்டர்னு சொல்கிறோம். அதே கார், பஸ், லாரி இதெல்லாம் டிரைவ் பண்ணுறவரை, அதை ஓடிட்டு போகிறவரை என்ன சொல்கிறோம்? டிரைவர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இங்கே இந்த டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ரூட் காமிக்குதுங்க. அதனால் இது ரூட்டர் தான். ஓகேங்களா? இல்லை எனக்கு ரவுட்டர்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு, நான் ரவுட்டர் தான் சொல்லுவேன் அப்படின்னா தாராளமாக சொல்லிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? ப்ரொனன்சியேஷனில் பிரச்சனை இல்லை, நம்ம புரிதல்லையும் நம்ம அதை பற்றி செயல்படுறதுலேயும் தான் இருக்குது. சரிங்களா? ப்ரொனன்சியேஷன் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். நம்ம ஒரு மாதிரி சொல்கிறோம், வெளிநாட்டில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நம்ம ஊர்லேயே தமிழில் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி உச்சரிப்பு இருக்கு இல்லைங்களா? அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. பொதுவாக சொல்லணும்னா இவர் வந்து ரூட் காமிப்பார். அதாவது வேறு வேறு வழியில் இருக்கிற டேட்டாஸை போகிறதுக்காக வழி விடுவார். சரிங்களா? சரி, இப்போ இவரை பற்றி பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு இது ரூட்டர் அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வந்துடுங்க. சரிங்களா? சரி, இப்போ இவர் என்ன பண்ண போகிறாரு? சரிங்களா? இவர்னால என்ன தான் பயன் அப்படின்னா, இவர் வந்து router is used to communicate between different networks. ஓகேங்களா? ரெண்டு வேறு விதமான நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரூட்டர் யூஸ் ஆகுது. சரிங்களா? ரெண்டு வேறு நெட்வொர்க்கா அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஐபி பற்றி ஒரு கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அங்கே ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு ஐபி பார்த்தோம், 10.0.0.0ன்னு சொல்லிட்டு ஒரு ஐபி பார்த்தோம். இது ஒரு சிஸ்டமுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இன்னொரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஐபி 20.0.0.0ன்னு வச்சுருக்கேன் நான். சரிங்களா? அப்போது இதுவும் சேம் நெட்வொர்க்கா அப்படின்னா இல்லை, வேறு நெட்வொர்க். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துன்னு போயிட்டு ஒரு சுவிட்சில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பேசிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பேசிக்காது. அப்போ எப்படி இருந்தால் சுவிட்சில் கனெக்ட் பண்ணால் பேசிக்கணும்னா, இது 10.0னா இது 10.0.0.1ன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பேசிக்கும். ஆனால் இங்கே 20 டாட்னு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு டிஜிட் மாறி இருந்தாலும் அது வந்து பேசிக்காது. அது பண்ணால் வேறு நெட்வொர்க்கில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி பேசிக்கலன்னா அது எப்படி பேச வைக்கிறதுனா, அங்கே தான் இவர் இருக்கார். ஸோ ரூட்டர் இவர் தான் பேச வைப்பார். சரிங்களா? அவர்கிட்ட நம்ம சொல்லணும், இந்த மாதிரி பேச வைங்கன்னு சொன்னால் அவர் பேச வைப்பார். சரிங்களா? அப்போ ரூட் இஸ் யூஸ்டு டு கம்யூனிகேட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சென்ட் அண்ட் ரிசீவ் டேட்டா பிட்வீன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? கம்யூனிகேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ்னு சொன்னாலும் ஓகே, இல்லை சென்ட் அண்ட் ரிசீவ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்னு சொன்னாலும் ஓகே, ரெண்டுமே மீனிங் ஒன்று தான். இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ஓஎஸ்ஐ மாடல் லேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 லேயர் இருக்குது. அந்த 7 லேயரில் இது வந்து நெட்வொர்க் லேயரில் செயல்படுது, 3வது லேயரில் செயல்படுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த ஓஎஸ்ஐ லேயர் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இல்லை தான், இப்போ இருக்கிற புது சிலபஸில். ஆனால் அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்ம நிறைய இடத்துல அது வந்து நமக்கு பயன்படும். சரிங்களா? அங்கங்கே லேயர் 2ன்னு சொல்லுவாங்க, லேயர் 3ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு அது பயன்படும். சரிங்களா? அடுத்து லேன் அண்ட் வேன் கனெக்டிவிட்டி. சரியா? ஸோ லேனுக்கும் வேன் கனெக்ஷனுக்கும் இந்த ரூட்டர் டிவைஸ் யூஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்து செலக்ட் த பெஸ்ட் பாத் அண்ட் ரூட்டிங். ஓகேங்களா? பெஸ்ட்டு பார்த்து செலக்ட் பண்ணி ரூட்டிங் பண்ணணும். ரூட்டிங்னா என்ன அப்படின்னா டேட்டாவை சென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டேட்டாவை தகவல்களை பரிமாறும். ஓகேங்களா? அது சரியான பாதை, சின்னதான பாதை, சீக்கிரமாக போகக்கூடிய பாதை, இந்த மாதிரிலாம் பார்த்து செலக்ட் பண்ணி டேட்டாவை அனுப்புறது தான் இதனுடைய வேலை. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ரீட் ஐபி ஹெட்டர் ஆஃப் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி. அதாவது
ஐபி வந்து பார்த்தீங்கன்னா, சேம் நெட்வொர்க்கா, டிஃபரெண்ட் நெட்வொர்க்கா, அதனுடைய தன்மை எப்படி எப்படி இருக்கு. அந்த மாரி ஐபியினுடைய ஹெட்டர் வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனுடையது இது வந்து ரீட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அந்த வழியில அனுப்ப முடியுமா, முடியாதான்னு தெரியும். அதனால தெரிஞ்சுப்பாரு, ஐபி ஹெட்டர ரீட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி. அடுத்து வித்தின் தி ஹெல்ப் ஆஃப் ரூட்டிங் டேபிள் ஷேர் இன்ஃபர்மேஷன். அதாவது தகவலை பரிமாறதுக்காக இவர் என்ன யூஸ் பண்றாரு அப்படின்னா, ரூட்டிங் டேபிள் எதுவும் இல்லைங்க. என்ன ஐபி, என்ன மேக் அட்ரஸ், எங்கேருந்து டேட்டா கிளம்புது, எங்கே போய் சேருது இப்படின்ற மாதிரி தகவல்லாம் இருந்தால் தான் அதுக்கு பேர் ரூட்டிங் டேபிள். அந்த ரூட்டிங் டேபிள் எங்கே இருக்குன்னா ரூட்டரில் இருக்கும். அது எப்படி ரூட்டருக்கு வரும் அப்படின்னா, நம்ம ரூட்டரை எப்படி உருவாக்குறோமோ, எப்படி அதை வந்து கான்ஃபிகர் பண்ணுறோமோ அந்த தகவல் அதுக்குள்ளே இருக்கும். அவ்வளோதாங்க, பெருசெல்லாம் எதுவும் இல்லை. சரிங்களா? சரி. இப்போ டைப்ஸ் ஆஃப் ரூட்டர்னு போயிடுவோம். ரூட்டரில் என்னென்ன மாதிரி டைப் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒயர்லெஸ் ரூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒயர் இல்லாமல் நம்ம டிவைசஸை கனெக்ட் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ரூட்டர் அதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் ப்ராட்பேண்ட் ரூட்டர். இந்த ப்ராட்பேண்ட் ரூட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம இன்டர்நெட் கனெக்ஷனை கனெக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த ப்ராட்பேண்ட் ரூட்டர் யூஸ் ஆகுது. இந்த கோர் ரூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க இல்லைங்களா, இன்டர்நெட்டை நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ரூட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர் ரூட்டர். இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ரூட்டர். ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க யூஸ் பண்ணுறது தான் இந்த கோர் ரூட்டர். அதுக்கப்புறம் எட்ஜ் ரூட்டர்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா, இப்போ யூஸ்ட் இன் பார்டர் லிங்க் த ரூட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பக்கத்தில் எல்லாம் ரொம்ப தூரத்தில் இன்னொரு பில்டிங் இருக்குது. இப்போ இங்கேயும் நிறைய ரூட்டர்ஸ் இருக்குது, இதுக்குள்ள நிறைய ரூட்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனுடைய பார்டர் ரூட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்டர் ரூட்டரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எட்ஜ் ரூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஒரு பில்டிங்னா இந்த பில்டிங்கில் இதுதான் எட்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த முனைகளை எட்ஜுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற ரூட்டர்ஸில் இந்த கடைசி ரூட்டர்ஸை தான் என்னன்னு சொல்கிறாங்க, எட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து விர்ச்சுவல் ரூட்டர். இந்த விர்ச்சுவல் ரூட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, விர்ச்சுவல் அப்படின்னு வார்த்தை வந்தாலே அதை கையால் எடுக்க முடியாது, ஃபிசிக்கலாக இருக்காதுன்றதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த விர்ச்சுவல் ரூட்டர்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அது கம்ப்யூட்டருக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், இல்லை ஒரு டிவைஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அது கையாலலாம் எடுக்க முடியாது, அதை நம்ம பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவல் ரூட்டர். ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவல் ரூட்டர்ன்றது கண்ணால் பார்க்க முடியும்னா அதனுடைய செயல்பாடுகளை ஓரளவுக்கு நம்மளால் பார்க்க முடியும், கையாலலாம் எடுக்க முடியாது, ஃபிசிக்கலாலாம் இருக்காது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அதுக்கு அடுத்துதான் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் ரூட்டர். அதாவது ரூட்டரில் வந்து 2 விதமான டைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து மொத்தமே ஹார்ட்வேர்னுடைய டைப்ஸ். ஓகேங்களா? இது ஒன்று, அதில் சாஃப்ட்வேர் டைப்பு. ஓகேங்களா? சரி. 2 விதமாக இருக்குது, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னு 2 இருக்குது. இந்த ஹார்ட்வேரில் ரொம்ப முக்கியமான டைப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ரூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டுனா இப்போது நம்ம வந்து அதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ சிபியு அப்படின்றது மாடுலர் சிபியு. சரிங்களா? அதே லேப்டாப்ன்றது ஃபிக்ஸ்டு லேப்டாப். ஓகேங்களா? இப்போ ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேப்டாப்பில் ஏற்கனவே ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னா, இன்னொரு ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஸ்பேஸே இருக்காது. ஓகேங்களா? ஆட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இல்லை ஒரு 4-5 ஹார்ட் டிஸ்க் அதில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கானா? இல்லை. ஓகேங்களா? ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடம் ஹார்ட் டிஸ்க்குக்கு இவ்வளோ தான், ரேமுக்கு இவ்வளோ தான், மற்ற டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேவா? அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுனால அந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நம்மளால் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் அது ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி தான் ரூட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து தேவையான காம்போனன்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. அதுதான் ஃபிக்ஸ்டு ரூட்டர். அதில் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ண முடியாது. இதே மாடுலர் ரூட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் நமக்கு எத்தனை போர்ட் வேணுமோ அத்தனை போர்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான்.
நம்ம மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் மாடுலர் ரூட்டர், மாற்றவே முடியாத மாதிரி இருந்தால் ஃபிக்ஸ்டு ரூட்டர். அவ்வளோதாங்க. சரிங்களா? சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடுலர் ரூட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூட்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ரியர் பேனல் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த வியூவு. ஸோ, இந்த வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க என்னென்னலாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்டருக்கு பவர் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். ஓகேங்களா? பவர் கேபிள் இருக்கும். பவர் கேபிள் வந்து நம்ப ச சாக்கெட்லேருந்து எடுத்துட்டு வந்து இது குடுக்குற இடத்துல இருக்கும். அதுக்கு அடுத்து 2 வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்விட்ச். இது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச். ஓகேங்களா? ஆன் பண்றதுக்கும், ஆஃப் பண்றதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச். ஓகேங்களா? அண்ட் நம்பர் 3 இது என்ன சொல்றாங்கன்னா, ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ண இடம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்பர் 4 வந்து கிகாபைட் ஈத்தர்நெட். இது வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னு இருந்துச்சு. இப்போ கிகாபைட் ஈத்தர்நெட்னு மாத்திருக்காங்க. என்ன அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அப்படின்னா, இது கொஞ்சம் வேகமானது. அவ்வளோதான். சரிங்களா? இதில போர்ட் கனெக்ட் பண்ணா இது கொஞ்சம் வேகமா செயல்படும். சரி. இத பத்தி நாம் பிறகு பார்ப்போம். இந்த அ அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 5. ஸோ சீரியல்னு இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மாடுலர் ரூட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் எம்ப்டியா இருக்கும் இந்த பிளேஸு. இங்க வந்து சீரியல் போர்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப நெறைய மாறிட்டே வருது. எல்லாமே வந்து RJ45ல இந்த கனெக்ஷன் ஆக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதே மாரி போர்ட்டே யூஸ் பண்ற மாரி எல்லாம் வருது. இந்த மாரியும் வந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்து கன்சோல் போர்ட். ஓகேங்களா? அது எத்தனாவது? 6வது. எங்க இருக்கு? இங்க இருக்கு கன்சோல் போர்ட். USB வந்து பார்த்தீங்கன்னா 7வதுல இருக்கு. சரி. இது எதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? பவர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, பவர் கேபிள் கனெக்ட் பண்றதுக்காக. 2 வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுக்காக. ஆக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஃபிகரேஷன் சம்மந்தமான இதுக்காக ஒர்க் ஆகும். அப்புறம் இந்த கிகாபைட் ஈத்தர்நெட் இருக்கு இல்லைங்களா? இது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் FA அப்படின்னு வரும் சிலதுல. சிலதுல GEன்னு வரும். இது எதுக்கு அப்படின்னா, இந்த கனெக்டர கொண்டு போயிட்டு தான் ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்ணி ஸ்விட்ச்லேருந்து பிசிக்கு போகும். கம்ப்யூட்டருக்கு போகும். அந்த கனெக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிகாபைட் கனெக்டர். ஓகேங்களா? ஸோ, ஆ அதுக்கப்புறம் சீரியல்னு இருக்கு இல்லைங்களா? இந்த சீரியல் எதுக்கு அப்படின்னா, ஒரு ரூட்டர்லேருந்து இன்னொரு ரூட்டர் கனெக்ட் பண்றதுக்காக இந்த சீரியல் யூஸ் ஆகும். இந்த கன்சோல் போர்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த ரூட்டர நம்ம ரூட்டிங்க்காக யூஸ் பண்றோம் இல்லைங்களா? ரூட் காமிக்கிறதுக்காக. நீ இப்படி தான் ரூட்டிங் பண்ணணும்னு அதுக்கு நம்ம சில ரூல்ஸ் எழுதுவோம் இல்லையா? கான்ஃபிகர் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக பயன்படுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சோல். சரிங்களா? ஆ அதுக்கப்புறம் USB. ஸோ, இந்த நம்ம சொன்ன பர்ப்பஸ்க்காக எல்லாம். இப்போ கான்ஃபிகரேஷன் பர்ப்பஸ்க்கு கூட நம்ம USB யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்படி இல்ல பேக்கப் எடுக்கிறது, ரீஸ்டோர் பண்றது இந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் நம்ம USB யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த USBக்கு பக்கத்துல ரீசெட்ன்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஹார்ட்வேர் மேனுவலா வந்து நம்ம ரீசெட் பண்ணணும் அப்படின்னா, இத யூஸ் பண்ணிக்கலாம். இது பக்கத்திலேயே PoE அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்செப்ட் பத்தி நான் எந்த இதுலயும் சொல்லல. அது என்னன்னா, இப்ப லீஸ் லைன் கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் குடுக்கும்போது, அதுக்கான ஒயர் வந்து எடுத்துட்டு வந்து இங்க குடுப்பாங்க. சரிங்களா? சரி. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தான் நம்ப அந்த போர்ட்னுடைய யூசஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். இதுல வந்து ரூட்டர் பிசிக்கல் போர்ட்ஸ்ல வந்து ஆ 2 விதமான போர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு வந்து இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஆ லைன்னு சொல்லுவாங்க. சரி. இப்ப இன்டர்ஃபேஸஸ் எதுக்குன்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக. அந்த இன்டர்ஃபேஸ் எதுனா, இப்ப இங்க வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் சொல்லியிருக்காங்க. FA. அப்படி இல்ல அப்படின்னா, கிகாபைட் ஈத்தர்நெட். ஓகேங்களா? அது எதுனா இது. இந்த 4வது. ஓகேங்களா? இந்த 4வது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட், கிகாபைட் ஈத்தர்நெட். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா சீரியல்னு குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த சீரியல் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரூட்டர் டூ இன்னொரு ரூட்டர் கனெக்ட் பண்றதுக்காக இந்த சீரியல் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க இது. சரிங்களா? சரி. இப்ப நெறைய மாற்றங்கள் வந்துனே இருக்கு. பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் போர்ட்ஸ் கண்ணால நம்ம பார்க்க முடியும். நம்ம கனெக்ட் பண்ணும்போது, நம்மளுக்கு ஒயர் எடுத்து கனெக்ட் பண்றதெல்லாம் தெரியும். சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்து
என்னன்னா இன்னொன்று லைன்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம இந்த கன்சோல் போர்ட் பார்த்தோம் இல்லைங்களா? கன்சோல் போர்ட்டும் ஆக்ஸ் போர்ட்டும். இந்த கன்சோல் போர்ட் லோக்கலா நம்ம மிஷினை கனெக்ட் பண்ணிட்டு அந்த மிஷினில் ரூட்டரில் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் போர்ட். இதுவே ரிமோட்டில் வேற எங்கேயோ நம்ம இருக்கோம், நம்ம வந்து டெர்மினலில் கனெக்ட் பண்ணிவிட்டு டெல்நெட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ரூட்டரை வந்து மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஆக்ஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? லோக்கல்னா கன்சோல், ரிமோட்னா ஆக்ஸ். நம்ம இங்கே தூரமாக இருந்து இயக்க போகிறோம் அப்படின்னா. அதுக்கு அடுத்து லாஜிக்கல் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டரில் வெளிப்புறமாக இருக்காது. ஓகேங்களா? ரூட்டருக்குள்ளே கான்ஃபிகர் பண்ணும்போது விர்ச்சுவலாக ஒரு 5 போர்ட் எனேபிள் பண்ணுவாங்க. 4 போர்ட் 5 போர்ட் தேவை இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து லாஜிக்கல் லைன்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டெல்நெட் சம்மந்தமாக. நான் இப்போ ரிமோட்டில் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து டெல்நெட் அப்படின்னு ஒரு கான்செப்டில் மூலியமாக கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெல்நெட்டெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறதுக்காக என்ன வருது அப்படின்னா இந்த விடிஒய் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூட்டரோட இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? சரி, இந்த ரூட்டருக்கான சிம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள். ஓகேங்களா? ரூட்டர் டிவைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி இருக்கும், பெருசாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது.